கூடியிருக்க சபையோர் அனைவருக்கும் வணக்கம். பேர் முருகப்பன், கண்டனூர், காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர். இஸ்லாம் குறித்த என்னுடைய ஈடுபாடு பற்றிய கருத்து. பணி இன்டர்நெட் ஆசிரியர் மற்றும் இணையத்தின் மூலம் ராஜ்ய பிரதிநிதியாக செயல்படுகிறேன். வயது 26 ஆண்டுகள். என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன், கேள்வியாக அல்ல. இயேசுவின் 2வது வருகை குறித்து விவிலியத்திலும் திருக்குரானிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நான் ஒத்து பார்த்து வாசிக்கும் வாய்ப்பை பெற்றேன். இயேசுவின் 2வது வருகையை நிறைவேற்றும் தேவ அமைப்பை முருகப்பனாகிய நான் பெற்றிருப்பதை இவ்வகையில் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இது குறித்து கடந்த 3 ஆண்டுகளாக சர்வதேச அளவில் பல நாட்டு தலைவர்களிடையும் தூதர அளவில் இந்தியாவில் நேர்முகமாகவும் கடிதம் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் என் நிலையை எடுத்துக் கூறி வந்திருக்கிறேன். அதைத் தொடர்ந்து இன்று விஜய் டிவி வழியாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தேவவசனம் நிறைவேறும் விதமாக இயேசுவின் திரும்புதல் முருகப்பனாகிய என் மூலம் வெளிப்பட்டு நிறைவு பெற்றுள்ளது. திருக்குரான் தேவவசனத்திலிருந்து இது குறித்த மேற்கோள். பகுதி 3, அத்தியாயம் 3, வசனம் 49, பக்கம் 82. திருக்குரான் தமிழ் பதிப்பு, ஹாஜி முகமது ஜான் லிட்டரரி அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சென்னை. அல்லாவின் கட்டளைப்படி இயேசு ஜீவ காற்றை ஊத ஒரு பறவை உயிருள்ள பறவையாகி அது அல்லாவின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும். இன்னொரு வசனம் திருக்குரான்ல தமிழ் பதிப்பிலிருந்து எடுத்தது. பகுதி 3, அத்தியாயம் 3, வசனம் 55, பக்கம் 83. இயேசுவே, தேவபிதாவுடனான உன்னுடைய 2ஆம் வருகை அல்லது இயேசுவின் திரும்புதல் என்பது என் கையில் உள்ளது. அது சமயம் நான் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இயேசுவின் திரும்புதல் குறித்து அது சமயம் வரை நீங்கள் விவாதித்துக் கொண்டிருந்ததை பற்றி தெளிவு பெறும் விதமாக அல்லாஹ் கூறியபடி நியாய தீர்ப்பு உரைப்பேன். முகமது நபியே, இதை தயவு செய்து நினைவில் கொள்வீராக. என் கருத்தை தெரிவிக்க வாய்ப்பளித்த விஜய் டிவி மற்றும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி. என்ன வசனம் சொன்னீங்க? குரான் வசனம் சொன்னீங்களே. அதாவது ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சுட்டி காட்டியிருக்கிறாரு. இயேசுடைய இன்னொரு வருகையை பற்றி பகுதி 3, அத்தியாயம் 3, அதுல தமிழ் பதிப்பு அப்படிலாம் போட்டு ஜான் ட்ரஸ்ட் அல்லாவின் கட்டளைப்படி ஜீவகாற்றை ஊதி ஒரு பறவை உயிருள்ள பறவையாகி அது அல்லாவின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும் அப்படின்னு குர்ஆன்ல இருப்பதா சொல்றாரு. குர்ஆன்ல அப்படி இல்ல. குர்ஆன்ல எது இருந்தாலும் எனக்கு தெரியும். நான் குர்ஆன்ல வச்சிருக்கிறேன். நீங்க சொல்ற வசனத்தை இருக்கான்னு பாருங்க. அவர் சொன்னதுல அத்தியாயம் 3ல வசனம் 49ல உயிருள்ள ஒரு பறவையாகி அல்லாஹ் நீங்க சொன்ன அதே குர்ஆன் தான், அதே ஜான் ட்ரஸ்ட் தான். ஜான் ட்ரஸ்ட் எடுத்துவாங்க. ஜான் ட்ரஸ்ட்ல இது ஜான் ட்ரஸ்ட் எடுத்துவாங்க. அவர் சொன்ன ஜான் ட்ரஸ்ட் எடுத்துவாங்க. இது இல்ல. அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லி இருந்தீங்க. எனவே தேவபிதாவுடன் ஆன உன்னுடைய 2ஆம் வருகை அல்லது இயேசுவின் திரும்புதல் என்பது என் கையில் உள்ளது. அது சமயம் நான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இயேசுவின் திரும்புதல் குறித்து அது சமயம் வரை நீங்கள் விவாதித்துக் கொண்டிருந்ததை பற்றி தெளிவு வரும் விதமாக அல்லாஹ் கூறியபடி நியாய தீர்ப்பு உரைப்பேன் அப்படின்னு சொல்வதாக சொல்றீங்க. இப்படி ஒரு வசனமும் குர்ஆனில் இல்லை. குர்ஆனில் இருப்பதாக யாரோ எழுதுனதை வச்சு நீங்க சொல்லியிருக்கீங்க. குர்ஆனை நீங்க பார்த்து சொல்லல. நீங்க குர்ஆனில் இருப்பதாக யாரோ எழுதியிருக்கிறாங்க, அதை படிச்சு நீங்க சொல்றீங்களே தவிர நீங்க சொன்ன அந்த பிரஸ் உங்கள்ட்ட அந்த ஜான் ட்ரஸ்ட் குர்ஆன் இப்ப கையில வரும் அப்படி ஒரு வசனம் இல்ல. அதனால அது யாரோ தவறாக குர்ஆன்ல இருப்பதாக சிலர் சொல்லுவாங்க. குர்ஆன் தமிழ்ல வந்திருக்கு, நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம், பார்த்துட்டு சொல்லலாம். படிச்சீங்களா? இதே வசனம் இருந்துச்சா? இந்த தர்றேன், இந்த எடுத்துட்டு சொல்றேன். அது போக அவருக்கு கொடுங்க. ஜான் ட்ரஸ்ட் இல்லையா? எடுக்க பேருக்கு வரணும். சரி, வந்தவன உங்களுக்கு தர்றேன். அடுத்த கேள்வி. கொண்டாங்க. கடைசி அந்த குர்ஆன்ல இருக்கிற ஒரு சகோதரர் சொன்னார்ல, அவருக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் அவர் கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு? ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு, இடையில வந்தவங்களுக்கு வழங்காது, ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு மட்டும் வழங்கும். அதாவது அத்தியாயம் 3 வசனம் 55
அதுல என்ன இருக்குன்னா பாருங்க, இது யார் இருக்காமா, வேற ஒரு நடுநிலையான ஒரு ஆள் வாங்க, நீங்க படிக்க கூட நான் படிக்க கூடாது. அதாவது இவர் வாசிச்சது இது, அந்த வசனம் இருக்கு குர்ஆன்ல, இதுக்கு எதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. இது 55, இது 55. நீங்க ரெண்டையும் படிங்களா, தமிழ ரெண்டையும் படிச்சு விட்டுருங்களேன். இந்த 55 வசனம் மைக்கேல் படிங்க, அதையும் படிங்க இதையும் படிங்க, ரெண்டையும் ரெக்கார்ட் ஆக்கிடுவோம், மக்கள் விளங்கிக்கிறங்க. ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன், இன்னும் என்னளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன், நிராகரித்துக் கொண்டிருப்போருடைய உம்மை தூய்மைப்படுத்துவேன், மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிக்கப்போருக்கு மேலாகவும் வைப்பேன். பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது. நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நினைவு கூறுகள் இருக்கு. அதாவது இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, இயேசுநாதரை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன்ல இருக்கு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, உன்னை மரணிக்க செய்வேன், என்னளவில் உயர்த்திக் கொள்வேன், உன்னை தூய்மைப்படுத்துவேன், நிராகரிப்பவர்களை விட உன்னை பின்பற்றிய மக்களை மேலோங்க செய்வேன், பிறகு நீங்கள் என்னிடத்தில் வருவீர்கள். அவர் என்ன எழுதி கேட்கிறாருன்னு கேட்டா, அவர் சொன்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறங்க. அதாவது இயேசுவே, தேவ பிதாவுடன் ஆன உன்னுடைய இரண்டாம் வருகை வார்த்தை இல்லைங்க, இல்ல அவர் எழுதுனதுல அப்படி ஒரு வார்த்தையே குர்ஆன்ல இல்ல. தேவ பிதாவுடன் ஆன உன்னுடைய இரண்டாம் வருகை அல்லது இயேசுவின் திரும்புதல் என்பது என் கையில் உள்ளது. அது சமயம் நான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, இயேசுவின் திரும்புதல் குறித்து அது சமயம் வரை நீங்கள் விவாதித்துக் கொண்டிருந்ததை பற்றி தெளிவுபெறும் விதமாக அல்லாஹ் கூறியபடி நியாய தீர்ப்பு உரைப்பேன். இதுக்கு சம்பந்தம் இருக்கா? ரெண்டு நீங்க என்ன நம்பர் சொல்ல அதே நம்பர் தான். என்ன ஜான் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் தான் இது. ஒரு எடிசன் எழுதணும்ல, அது சம்பந்தமே இல்ல. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, வாசிச்சு முடிச்சிருவாங்க. எந்திரிக்கிறாங்களோ? அடுத்தலையும் அது மாதிரி இல்ல. நீங்க கையில கொடுத்துருங்க அவருக்கு. இது ரெண்டையும் படிச்சு அவர் முடிவு பண்ண சொல்லிருங்க.